2000 வருஷம் கிறிஸ்டாஃபர்னு ஒரு பையன் இருந்தான். அவன் 12 படிச்சு முடிச்சிட்டு லீவ்ல வேலைக்கு போனான். அந்த காலத்துல கம்ப்யூட்டர்ஸ் ரொம்ப கம்மி. அவன் வேலை பார்த்த கடையில கம்ப்யூட்டரை தொடக்கூடாதுன்னு கண்டிப்பான ரூல். ஆனா கிறிஸ்டாஃபருக்கு கம்ப்யூட்டருமே ரொம்ப நாட்டம். கடையட்கள் இல்லாத போது கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டான். இது தெரிஞ்சு அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஆனாலும் கிறிஸ்டாஃபர் துவண்டு போகல. வேற ஒரு கடையில சேர்ந்தான். அங்க நல்ல முதலாளி வேலையோட கம்ப்யூட்டரும் கத்துக்க அனுமதிச்சார். படிப்படியா நாலேஜ் நிறைய கிடைச்சது. கம்ப்யூட்டர் கோர்ஸ்கள் எல்லாம் படிச்சு இப்போ சொந்தமா கம்ப்யூட்டர் சென்டரே வச்சிருக்கார். அடங்காத ஆர்வம். கம்ப்யூட்டரை தொடக்கூடாது என்று தடை இருந்தும் ஒளிந்து மறைந்தாவது அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற துடிப்புதான் அவருடைய வெற்றியின் விதை. விடாமுயற்சி. முதல் வேலையிலிருந்து நீக்கப்பட்ட போது சோர்ந்து போகாமல் அடுத்த வாய்ப்பை தேடி போனது மிகப்பெரிய விஷயம். சரியான வழிகாட்டுதல். திறமையை மதிக்கும் ஒரு நல்ல முதலாளி கிடைத்தால் ஒரு சாதாரண பையன் கூட எப்படி சாதிக்க முடியும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இன்று அவரே ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வைத்திருக்கிறார் என்பது அன்றைக்கு அவருக்கு கிடைக்காத வாய்ப்பை இன்று அவர் பலருக்கும் உருவாக்கித் தருகிறார் என்பதை காட்டுகிறது. தடை கற்களை படிக்கற்களாக மாற்றியது கிறிஸ்டாஃபரின் உழைப்புதான். Download ShareChat.